அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, தேங்காய், இஞ்சி சிறிதளவு, பூண்டு 4 பற்கள், கருவேப்பிலை, வரமிளகாய், புளி சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருந்து கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவே சேர்த்துங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு சட்னிக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பழம் சேர்த்துனா போதும். தக்காளி வதங்கினதும் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேங்காயும் புளி சேர்த்துக்குங்க. நான் இங்கே தக்காளி சேர்த்ததுனால புளி கம்மியாக தான் சேர்த்துறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புதினா இலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா எல்லாமே சேர்ந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே தாளித்து சட்னிக்குள்ளே சேர்த்துக்குங்க. சட்னிக்குள்ளே தாளித்து சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ஒரு மின்ட் சட்னி தயாராகிடுச்சு. புதினா சட்னி நீங்கள் புதினா மட்டும் சேருங்க. கொத்தமல்லி இலையெல்லாம் இதில் சேர்க்காதீங்க. இதை நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதத்துக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டா, நீங்கள் டிஃபனுக்கு இட்லி, தோசை அரைக்கிறனா இன்னும் கொஞ்சமே லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.